சில வாட்டி நீங்கள் சில பொரியெல்லாம் டேஸ்ட் பண்ணுவீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதில் என்ன சேர்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு பொடி சேர்த்துருக்காங்கன்னு நினைப்பீங்க. இந்த பொடி தான் வந்து எப்பொழுதுமே ஒரு டிஷ்ஷுக்கு வந்து ஒரு யூனிக் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு யூனிக் சீக்ரெட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மசாலா பொடி. இந்த கறி மசாலா பவுடர் வந்து இந்த ரெசிபி வந்து இது நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சார் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி. அந்த ரேஷியோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபின்னு வச்சுக்கலாம். என்னோட ஒரு ஃபேவரட் ரெசிபி கூட. இது வந்து உங்களோட எல்லா பொரியலுக்கும் இருக்கிற ஒரு மேல் பொடியை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க இந்த சிம்பிள் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 செட்டாக நம்ம பிரிச்சிருக்கேன். மொத்தம் 3 செட்டு. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் என்னென்ன நம்ம வறுக்கிறதுன்னு பார்ப்போம். 2 வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம், 1 வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி விதையை அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெசிபி அப்படியே இந்த ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். இப்போ இந்த மல்லி கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுக்கிறோம். அந்த வாசனை வரப்போ நம்ம அடுத்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம். முக்கியமாக இந்த வறுக்கிற ப்ராசஸில் என்ன அப்படின்னா அந்த ஒரு பொருள் சேர்த்து அடுத்த பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த சேர்த்த பொருள் வறுத்து லைட்டாக நமக்கு வாசனை லைட்டாக வரும். அதான் நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ லைட்டாக நம்ம அந்த சேர்த்த ஜீரகம் நல்ல அருமையான வாசனை. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிராம் அண்ட் ஸ்பூனில் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு வந்து வெயிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட கப்பு, அந்த கப்பு மெஷர்மெண்ட் அப்படி எடுத்துங்க. அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், மல்லி விதை. அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 கப்புக்கும் கீழே கொஞ்சம் இன்றைக்கி ஒரு ஜீரகம், ஒரு 1/4 கப்புன்னு வச்சுக்கலாம். அதோட கம்மியாக கொஞ்சம் சோம்பு. இதுதான் அந்த ரேஷியோ. ஸோ இப்போ நல்ல அழகாக வறுத்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். அது ஸோ இப்போ அதே பேனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3/4 தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை அதே பேனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தப்போ மட்டும் கொஞ்சம் அடியில் ஸ்க்ராப் பண்ணி கொஞ்சம் மைல்டு ஹீட்டில் வச்சு பொறுமையாக வருங்க, அவசரப்பட வேணாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி ஒரு ட்ரையாக பொடியாகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துடணும். நல்லா நம்ம வறுக்கிறப்ப தான் இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாய்ஸ்டர் ஃபுல்லாக போயிடணும் அதிலேருந்து. ஸோ அது லைட்டாக நமக்கு பாதி வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நார்மல் காரப்பொடி, அதாவது மிளகாப்பொடி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதில் 4ல் 1 பங்கு மஞ்சப்பொடி. நம்ம எவ்வளோ காரப்பொடி எடுத்தோமோ அதே அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பட் ஆனால் காரம் இருக்காது, நல்ல கலர் கிடைக்கும். இந்த ஆஃப் மாய்ஸ்டர் வந்து அந்த தேங்காயில் இருக்கிறப்ப இதை சேர்க்கணும். அப்படின்னா தான் இந்த பொடி வந்து ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரை ஆகி ஒரு குக் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தேங்காய் வந்து நல்ல ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் பவுடர் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல பொடி ஆயிரும். இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு டிஷ்யூவில் துணியிலையோ தொடச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 பூண்டு பல். தோல்லாம் உரிக்க வேணாம், நீங்கள் தோலோடய போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ இந்த பூண்டு லைட்டாக நம்ம வறுத்து வரப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 180 கிராம், ஒரு 180 கிராம்ஸ் வறுத்த கடலை, நிலக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கடலை லைட்டாக வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, இப்போ நல்லா நம்ம கருவேப்பிலை போட்டது வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுத்து தனித்தனியாக வச்சுருக்கோம் 3 பவுலில். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இதை தனித்தனியாக நம்ம அரைக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 அரைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது, அதுக்கப்புறம் 3வது. ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு தேவையான
அந்த கறி மசாலா பவுடர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவர் ஒரு காம்பினேஷனில் கிடைக்கும். வாங்க இது மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு ஃபைனல் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 3 செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக அரைச்சி 3 பொடியாக வச்சுருக்கோம். இந்த 3 பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபைனலாக அந்த ஒரு பஞ்சியான கறி மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைனலாக நம்ம தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பொடி இதையும் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பொடி வந்து குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பவுல் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா சின்ன 1-2 லம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஜல்லடையில் இதை கொஞ்சம் சலித்து கொஞ்சம் ஒரு உலர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு பர்ஃபெக்டான பொடியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்டெய்னரில் ஒரு ஜல்லடையில் நல்லா இப்போ சலித்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பொடி ரெடி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா முக்கியமாக இந்த சால்ட்டு சேர்க்குறதுன்றது வந்து இந்த வண்டுலாம் வராமல் இருக்கும். ஸோ நமக்கு ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் இந்த சால்ட் இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி ஒன்றா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான பஞ்சியான கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர். ஸோ இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த 3 செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக வறுக்கிறோம். அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை கடைசியாக தான் நம்ம சேர்க்குறோம், கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கிறக்க பொறுமையாக கொஞ்சம் அதை காய வச்சு அரைக்கிறப்போ உங்களுக்கு லம்ஸ்லாம் இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஏற்கனவே சில பொடியெலாம் நம்ம போட்டிருக்கோம், ரசப்பொடி, சாம்பார் பொடி அந்த மாதிரி. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதுவும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.